வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90s மூவி. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் 90s மூவிஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ரிவ்யூவாக வரும். அதுக்கப்புறம் புது படங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ, சினிமா அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய 100வது படம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன். உங்களுக்கே தெரியும், வீரப்பனுடைய கதையை வீரபத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அலிகானை வச்சு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு ஆர்கே செல்வமணி. ஸோ இந்த படத்தை வந்து வில்லனா வந்து மன்சூர் அலிகானை போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இப்போ என்னன்னா, விஜயகாந்த் வந்து இந்த படத்தின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் அவருடைய மார்க்கெட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அதே நேரத்தில் மாநகர காவலுக்கு அப்புறம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அவருக்கு ஒரு அருமையான பாக்ஸ் ஆஃபீஸும் அதே நேரத்தில் வசூல் மன்னன் அப்படிங்கிற பேரும் வந்து வாங்கி கொடுத்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன். இப்ராஹிம் ராவுத்தரால் தயாரிக்கப்பட்ட படம், அவருடைய நண்பர். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு உங்களுக்கே தெரியும். காட்டில் சந்தனமரம் வெட்டக்கூடிய வீரபத்ரனை வந்து கேப்டன் எப்படி பிடிச்சிட்டு கோர்ட்டில் நிறுத்தி இதுக்கு பின்னாடி அரசியல்வாதி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து எக்ஸ்போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காந்திமதி அம்மாவோட நடிப்பு தான் வந்து ஒரு செமையான பேசும்படியாக இருந்தது. எத்தனை ரோல் பண்ணாலும் நிறைய வில்லேஜ் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு வீரமிக்க ஒரு கேப்டனுடைய அம்மாவா வந்து இந்த ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. நான் ஏன் இதை ஃபர்ஸ்ட் இங்கே சொல்றேன்னா, சின்ன ரோலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா ஒரு படத்தில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருப்பாருன்னு சொல்ல வரேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பியூட்டியான விஷயம், சரத்குமார் ஒரு சில நிமிடங்களில் வில்லனா வந்தாலும் கூட அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பிட்டு இந்த படத்தில் 2 பாட்டு வேற லெவலில் வந்து தெறிக்க விட்டாங்க. ரம்யா கிருஷ்ணனுக்கு எத்தனை படம் ஹிட் ஆனாலும் கண்டிப்பாக ஆட்டமா தேரோட்டமாங்கிற அந்த ஐட்டம் சாங் வந்து இன்றளவில் அவங்களுக்கு வந்து இது ஒரு பெஞ்ச் மார்க்னு சொல்லுவேன். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, மெயினாக எனக்கு ஒரு 2 விஷயம் இந்த படத்தில் வந்து, எத்தனை படம் கேப்டன் படம் வந்து பார்த்தாலும் இந்த படத்தில் வந்து நீங்கள் நிறைய விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணலாம். லைவ் லொக்கேஷன் நான் இங்கே சொல்ல வரேன். இன்றைய காலத்தில் எல்லாருமே விஎஃப்எக்ஸில் போட்டு எடுக்கக்கூடியவங்க, காட்டை கூட விஎஃப்எக்ஸ்லேயே போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த சத்தியமங்கல காடாக இருக்கட்டும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து என்னென்னா அவங்க வந்து அந்த எங்கன்னா சத்தியமங்கலம், அதுக்கப்புறம் பவானி, கரெக்ட். என்னன்னா இந்த லொக்கேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அவங்க வந்துட்டு நிறையா அந்த செட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, லைவ் லொக்கேஷன் செட், அதை போட்டு வந்து பயங்கரமாக இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக நான் இந்த படம் பார்க்கும்போது தினத்தந்தி பேப்பரில் வந்து தினமலர், அப்போ வந்து அதிகபட்சம் தினமலர் வந்து நிறையா சர்க்குலேஷன் இருந்தது. ஸோ அதில் வந்து அவங்க சொன்ன விஷயம், அந்த காட்டில் வந்து பல நாள் வெயிட் பண்ணி இந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டஃபஸ்ட் டைமில், மழை டைமில், வெயில் டைமில் பார்த்தெல்லாம் எடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம் தான். பட் அப்படி எடுத்த அந்த லைவ் லொக்கேஷன் அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் தேட்டரில். குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த தண்ணிலலாம் வந்து பாருங்களேன், அதெல்லாம் வந்து லைவாக அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. இதில் எதுவுமே என்னன்னா ஒரு விஎஃப்எக்ஸ் கூட கிடையாது. ஸோ அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங்னு சொல்றீங்களா, இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்க மேக்கிங் செமையா இருந்திருக்கணும், நல்லா இருந்திருக்கணும். அந்த மேக்கிங் தான் அந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஆர்கே செல்வமணி வந்து கொண்டு வந்தார் லைவ் லொகேஷனில் வச்சு. மற்றபடி இந்த படத்தில் வரைக்கும் மியூசிக் எல்லாம் வந்து வேற லெவலில் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் கூட இதில் நிறைய சீன்ஸை வந்து நீங்கள் போட்டு பாருங்க, உங்களுடைய 4Kல வந்து போட்டு பாருங்க, ஹெச்டிலே இருக்கும் படம். அந்த லொக்கேஷன்லாம் வந்து எவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி ஒரு மேக்கிங்க்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யாரும் மெனக்கறது இல்லை. ஜஸ்ட் தே ஆர் புட்டிங் ஒரு விஎஃப்எக்ஸ் ஸ்க்ரீன் போட்டுட்டு அப்படியே போட்டுட்டு ஜிக்ஜாக் வேலை காட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ கேப்டன் பிரபாகரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையம். 100வது படம் வேற லெவலில் சம்பவம் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து கேப்டன் தான் பார்த்தீங்கன்னா 100வது படத்தில் முதல் இடத்துல இருக்கிறாரு. அதுவும் இந்த கேப்டன் பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் வந்து செம்மையா பட்டி தொட்டி மறை ஒரு ஆக்ஷன் மூவி வந்து அதிக பேரால் பார்க்கப்பட்ட ஒரு படம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன். அதுதான் வந்து உண்மை. இதை பற்றி ஒரு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கூகுளிங் பண்ணி பார்த்துக்கோங்க, குரூப் கிட்ட கேட்டுக்கோங்க, ஆஸ்க் பிரஸ்பிரிசிட்டி அதுக்கிட்ட கூட கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.